வாழ்க்கையில் பல முயற்சிகளுக்கு தடையாக இருக்கிற ஒரே விஷயம் பயம். நம்ம புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கலாம், இல்லைன்னா வாட் எவர் இட் மேபி நம்ம ஒரு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரணம் பயம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பேர் அரவிந்த். அவனுக்கு பல கனவுகள் இருக்குது உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி. பட் அவனுக்கு தடையாக இருக்கிற அந்த பயம் என்னன்னு பார்த்தோம்னா டார்க்னஸ். ஒரு சாயந்தரத்துக்கு நேரம் பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பயப்படுவான் அந்த டார்க்கை பார்த்து. அது ரொம்ப நாள் பார்த்துக்கொண்டு இருக்கிற செயின்ட் வந்து ஒரு விளக்கு கொடுத்துட்டு, வா இன்னைக்கு நைட்டு நம்ம போகலாம், இந்த விளக்கு நீ வச்சுக்கோ, உனக்கு பின்னாடி நான் வரேன், ஸோ நீ பயப்பட வேணாம், உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லி வழி நடத்துகிறாங்க. அவன் ஒரு வயக்காடு வழியில் அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் தான் அவன் நோட் பண்ணலாம் அந்த செயின்ட் அவன் கூட வந்தவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்கன்னு. ஸோ அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி போக 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 அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுது. ஏன்னு பார்த்தோம்னா அந்த பயம் அவனை விட்டு போகுது. இதுதானே, இவ்வளோதானே, இதுக்கு தான் நம்ம போய் பயந்தோமான்னு நினைக்கிறான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முயற்சியே செய்யாமல் நம்மளுக்கு பயம். சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ண அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று தான், நம்ம தோல்வியே நம்ம லைஃப்பில் இல்லை. நம்ம சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு லெசன், புது பாடத்தை கற்று இன்னொரு சக்ஸஸான லைஃப்பில் நம்ம வழி எடுத்து செல்வோம்.